வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே மேட் அப்படின்ற இந்த காலேஜுக்கு நம்ம போயிருந்தோம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து ரொம்ப அவுட்டரில் காவேரிப்பேட்டையில் இருக்குது. ஸோ இந்த காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 7th May அன்றைக்கி போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 4:30க்கு ட்ரெயின். ஸோ 4:30க்கு ட்ரெயின் ஏறி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இறங்கணும். ஸோ பெரம்பூரில் இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு பஸ் வரதா சொன்னாங்க. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா 7:10 வரைக்கும் வெயிட் பண்ணி ஐயோ பஸ் வரல என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ அப்படின்ற மாதிரி வந்தார். ஸோ வந்த உடனே பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போது டிராஃபிக்லாம் தாண்டி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:25 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்குள்ளே போகிறாங்க. ஸோ காலேஜ் உள்ளே போன உடனே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு. பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி. அண்ட் இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இறங்கி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணி முடித்தாங்க. ஸோ ஃபுட்டை சர்வ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 9 o'clock. ஸோ இறங்கின உடனே ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் 9 o'clock சொன்னாங்க. ஸோ 9 o'clock வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்னிங் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லிடலாம். ஸோ மார்னிங் உள்ளே போனோம். ஸோ உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஃபுட் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் கான்ஃபரன்ஸ் பண்ணாலும் எங்களுக்கும் தனியாக ஒரு இடம் போயிருந்தாங்க. ஸோ அந்த இடம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. டாக்லாம் சும்மா வேறு லெவலில் பெருசாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கல. பட் அந்த ஸ்க்ரீன் அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் என் ஐலியே இருக்குது. அண்ட் தென் உள்ளே போனே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடித்த உடனே இட்லி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி அப்படின்ட்டு சூப்பராக வேறு லெவலில் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை முடித்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பேகு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸோ பேகு அப்புறம் அவங்களோட ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நோட் ஒன்று அண்ட் தென் ஒரு பென் ஆர்எம்கே போட்டு அண்ட் ஐடிங் கார்டு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம் எங்கே இருக்கோ அங்கே போனோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம். ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு எங்கே நடக்க போகுதுன்னு போனோம். அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸுக்கு வந்துச்சோம். அந்த லேப் பேர் ஐடியா லேப்னு இருந்துச்சு. சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு அந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் முடித்தோம். ஸோ ப்ரெசன்டேஷன் முடிச்சோடனே ஃபார்ம் கொடுத்தாங்க. அவங்க ஃபீட்பேக் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து அதுக்கான ப்ரூஃப்க்கு சிக்னேச்சரை போட்டுட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு ஃபோட்டோ செஷன் போனோம். ஸோ ஃபோட்டோ செஷன் முடித்தோம். ஸோ ஃபோட்டோ செஷன் முடித்த உடனே நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செஷன் முடித்த உடனே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 1:15 போல் லஞ்சு கூப்பிட்டாங்க. ஸோ நான்வெஜ் வேறு லெவலில் பரிமாறினாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெலாம் ஓரமாக வச்சுட்டு உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் நம்ம போனோம். ஸோ நான்வெஜ் போகும்போது ஃபஸ்ட்டு பிரியாணி, சிக்கன் பக்கோடா அண்ட் தென் மட்டன் குழம்பு அண்ட் தென் அதை முடித்த உடனே ரைஸ் வித் மட்டன் குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அப்படின்ட்டு வரவேற்பு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஹோட்டலில் கூட நம்ம இப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம். சூப்பராக நல்லபடியாக சாப்பிட்டு அது முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு மீட்டிங்கை வச்சாங்க. அந்த மீட்டிங் முடித்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங், ஒரு ஸ்மால் மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பேப்பர் அவார்ட் ட்ராக் 3ல் கிடச்சிச்சு. ஸோ அது ரொம்ப வேறு லெவலில் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டை வாழ்க்கை இனியும் மறக்கவே முடியாது. அந்த லெவலில் ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு ஆர்எம்கே மேட்டில். ஸோ நம்ம பெஸ்ட்டு பேப்பர் அவார்டை வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்நாக்ஸ் போட்டாங்க, டீ கொடுத்தாங்க, கிளாஸில் ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அகைன் பஸ் ரூட் இருந்துச்சு. ஸோ நம்ம ஆவடி இறங்கணும். ஆவடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 25 rupeesனு டிக்கெட்டை வாங்கிட்டு அரக்கோணத்தில் இறங்கி அரக்கோணத்துலேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து காட்பாடிக்கு வந்தோம். காட்பாடிலேருந்து ஸ்ட்ரெயிட் நியூ பஸ் நண்பர் விட்டார். அங்கே விட்டவொடனே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ ஏறிட்டு போயிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ஆர்எம்கே மேட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸை எப்பயுமே மறக்க முடியாத நினைவாக நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.